இலங்கை கடற்படையினரால் சேதப்படுத்தப்பட்டு நடுக்கடலில் மூழ்கடித்த தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க வியாழனன்று ராமேஸ்வரத்திலிருந்து மீட்புக் குழு கடலுக்கு சென்றது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற எடிசன் என்பவரின் படகை இலங்கை கடற்படை சேதப்படுத்தி நடுக்கடலில் மூழ்கடித்தது. இதேபோன்று கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வரப்பிரசாதம் என்பவரின் படகும் சேதப்படுத்தப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. இந்த படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் மூழ்கிய படகுகளை மீட்க இந்திய மற்றும் இலங்கை அரசு மீனவர்களுக்கு அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமையன்று அதிகாலை கடலோர காவல்படை அதிகாரிகளின் தீவிர சோதனைக்கு பின்னர் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகில் 47 மீன்பிடி தொழிலாளர்கள், படகு உரிமையாளர்கள் கடலுக்கு சென்றனர். படகுகளை மீட்க இந்திய மற்றும் இலங்கை அரசு அனுமதி அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், சேதமடைந்த படகுகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த 18/2014 அன்று கடல் சென்ற போட்டு இலங்கை கடல் பகுதியில் மூழ்கிட்டு அது இருநாட்டு அரசாங்க உதவியோட இன்னைக்கு இந்த சால்வேஜ் டீமுக்கு நாங்க போறோம். இப்ப போட்டு மூழ்கி 96 நாள் ஆச்சு. ஆனா நாங்க போட்டு எடுத்துட்டு போகும்போது போட்டுல டேமேஜ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நிவாரணம் கொடுத்தா மட்டும்தான் என்னை போன்ற மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதனால நாங்க படகு எடுத்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் கண்டிப்பா எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். மூழ்கிய படகுகளை மீட்க செல்லும் மீனவ தொழிலாளர்களை சர்வதேச கடல் எல்லை வரை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் பாதுகாப்புடன் அழைத்து செல்கின்றனர். படகுகள் மீட்கப்பட்டதும் அவர்கள் உடனடியாக கரைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர்.